நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 41 10 வசனத்தை நாம் வாசிப்போம். ஆண்டவர் இந்த காலவேளை நம்ம பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தின் கடைசியில பார்த்தீங்கன்னா, சகாயம் பண்ணுவேன், உன்னை தாங்குவேன் சொல்றாரு. மேல பார்த்தீங்கன்னா, நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் என்று ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை இங்க தரத பார்க்கிறோம். இன்னைக்கு என் செய்தி இந்த வசனத்தை ஏன் சொன்னாரு, யாருக்கு சொன்னாரு அப்படின்ற செய்தி அல்ல. இது பேக்ரவுண்ட்லாம் நான் சொல்லலை. இன்னைக்கு அந்த 10 வசனத்துல அந்த மேல் பகுதியை மாத்திரம் நான் எடுத்து இன்னைக்கு பேச போறேன். அதுவும் நான் உன் கூட இருக்கிறேன், அதை நான் பேச மாட்டேன். இன்னைக்கு நம்மளுடைய செய்தி கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போது, நீங்க அதனால கொஞ்சம் நீங்க கவனமா கேட்கணும். இத ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் எதுவுமே விசுவாசிக்கிறீங்க, அதுல சந்தேகமே கிடையாது. நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்றார். இங்க மட்டும் சொல்ல, பைபிள்ல பல இடத்துல சொல்லியிருக்கிறார், மத்தேயுல கூட சொல்லியிருக்கார், உலகத்தின் முடிவு பரையந்தும் கூடவே இருப்பேன்னு சொல்றார். அந்த மாதிரி ஒவ்வொரு அதிகாரத்திலையும் நீங்க பார்க்கலாம், அதை வெளிப்படுத்துறத பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு என் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிறார் பாருங்க, நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ அதை அப்படியே நம்ம ரிட்டர்ன் நான் உங்கள்கிட்ட பார்த்து கேட்க விரும்புறேன், நாம ஆண்டவரோட இருக்கிறோமா? அதுதான் இன்னைக்கு என் செய்தியா இருக்க போகுது. அதனால நீங்க கொஞ்சம் தெளிவா நீங்க கேளுங்க. நம்ம ஒரு கஷ்டம், ஒரு தேவை, அல்லாட்டி ஒரு பாடின் மத்தியில போகும்போது என்ன பண்ணிடுறோம், நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன பண்றோம், நம்ம கேட்குறோம், நீங்க ஏன் கூட இருக்கிறீங்களா, நீங்க ஏன் வழி நடத்தலை, என்னை கை விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கறது உண்டு. நம்ம ஜபத்தின் மூலமா நம்மளுடைய எல்லா சோர்வுகளையும் நம்ம வெளிப்படுத்துவோம், நம்மளுடைய பலவீனத்தை வெளிப்படுத்துவோம். நம்ம ஜபத்துல கேட்போம், என் கூட நீங்க இல்லையே, நான் அப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். அவர் விட்டு விலகிறவரே இல்லை, நம்மை கைவிடுகிறவர் அல்ல. நம்ம வேண்டான்னு சொல்லி ஒதுக்கி போனாலும் நம்மளை தேடி வருகிற ஆண்டவர். அந்த உண்மை மாறவே மாறாது, அது என்னைக்குமே மாறவே இல்லை. நீங்க பைபிள்ல பல உதாரணங்கள் நீங்க பார்க்க முடியும். ஆண்டவர் மறுபடியும் அங்க தேடி போறத பார்க்கிறோம். அந்த தொலைந்து போன ஒரு ஆடை என்ன பண்ணார், ஆண்டவர் தேடி போனார். அப்போ ஆண்டவர் அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார், அதுல சந்தேகமே கிடையாது. அதனால மறுபடியும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அப்படின்ற செய்தியை நம்ம தியானிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது தெரிந்த விஷயம், அது மாறாது, அது உண்மை, அது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். கூடவே தான் இருக்கிறார். இங்க சொன்னபடியே நம் கரத்தை பிடித்து நடத்துகிறார். நம்ம ஆறுகள் மத்தியில போகும்போது நம்ம கூட தான் வராரு. நம்மை விட்டு விலகாதவரா இருக்கிறார், நம்மை கைவிடாதவரா இருக்கிறார். இதெல்லாம் அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன, நாம ஆண்டவரோட இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், நம்ம கிடைத்த பாக்கியம். ஆனா நாம ஆண்டவர் கூட இல்லை அப்படின்னு சொன்னா இதை எதையுமே அனுபவிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அவர் இதே கேள்வியை இப்ப நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம்ல, நீங்க என் கூட இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம அவரை பார்த்து கேட்கிறோம். ரிட்டன் அவர் உங்களை பார்த்து நீ என் கூட இருக்கியா அப்பான்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவோம்? நீ எப்போ என் கூட இருக்கியா, எந்த நேரத்துலயும் என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்ம பார்த்து கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நீங்க யோசித்து பாருங்க, கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு அதை தான் நம்ம யோசிக்க போறோம். ஒரு சில சம்பவங்களே பார்க்கிறோம். நான் உங்களுக்கு அது ஆண்டவர் கூடவே இருக்கிறவர் என்பதுக்கு ஒரு உதாரணத்தை கூட நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த காலை வேளையில். ஆதியாகமம் 16 வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அதை மட்டும் எடுத்துக்குப்போமா? அதை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடனே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டால் சொல்லி பார்க்கிறோம். இங்கே ஆகாரை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், அதனால டீட்டெயில் நான் போக விரும்பல. இன்னைக்கு என் செய்தி இது இல்லாததுனால நான் இந்த சம்பவத்துக்குள்ள போக விரும்பல. நான் அதை தெளிவுபடுத்த விரும்புறேன். ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்மை காண்கிறவர், நம்மை விட்டு விலகாதவர், நம்மை அவர் உயர்த்தும்படியாக நம் நினைவாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்ம எந்த வழியில சென்றாலும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம தவறு செய்யறதுனால அவருடைய பிரசன்னத்திலிருந்து நம்ம விலகிடுறோம். எப்படி ஆதாம் ஏவாள் அந்த தவறு செய்ததுனால அவங்க பயந்து ஒளிந்தாங்க, அவருடைய பிரசனத்திற்கு என்ன பண்ணாங்க, விலகி போனாங்க. அங்க ஒரு விரிசல் ஏற்பட்டது, அவங்க மறைவாய் போனாங்க. ஆண்டவர் மறுபடியும் வரதான் செஞ்சார், அப்படிதானே? ஆதாமே நீ எங்க இருக்கிறாய் அப்படின்னார். ஃபர்ஸ்ட் கேள்வி, மனிதனை பார்த்து கேட்ட முதல் கேள்வி, மனிதனே நீ எங்க இருக்கிற, ஆதாமே நீ எங்க இருக்கிற. அப்போ யார் விலகி போனது? யார் ஆண்டவர் விட்டு விலகி போனது சொல்லுங்க? நம்ம தான். ஆண்டவர் விலகி போகவே இல்லை, விலகி போக மாட்டார், அதுல சந்தேகமே கிடையாது. இன்னைக்கு அதான் என் கேள்வி என்ன, நாம ஆண்டவரோட டிராவல் பண்றோமா? நாம் ஆண்டவரோட இருக்கிறோமா? இந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்கணும், வாழ்க்கையிலே ஒரு ஒரு அனுபவமாய் மாற்றணும் அப்படின்னு சொன்னா நாம எந்த நேரத்திலும் எந்த மனநிலையிலையும் நாம் ஆண்டவரோட டிராவல் பண்ணணும். ஹல்லேலூயா. இங்கே நம்ம தவறு செய்யறதற்கு பல வழிகள் இருக்குது, பல காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரே ஒரு விஷயத்த மாத்த எடுத்து நம்ம அதை கொஞ்சம் டீப்பா யோசிக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு அது ரொம்ப பெருகிட்டே இருக்குது, அந்த ஒரு எண்ணம் நிறைய நிறைய இடத்துல பெருகிட்டே இருக்குது. இந்த தனிமை, தனிமையில என்ன பண்ணிடுறோம், நிறைய பேர் நம்ம அதை நிறைய பேர் விரும்ப ஆரம்பிக்கிறோம். இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா தனிமை எல்லாரும் விரும்புறோம். எதனால? நம்மளுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அதுல இது ஒரு காரணமா நம்ம சொல்ல முடியும்ல. வீட்டுல யார்கிட்டயும் பேச விரும்புறது இல்லை, யார் முகத்தையும் பார்க்க விரும்புறதில்ல. தனியா என்ன பண்றோம், ஒரு இடத்துல உட்காரோம், முக்குல போய் உட்காந்துக்கிறோம். உட்காந்து என்ன பண்றோம், இதை எடுத்து இதே பார்த்துட்டு இருக்கோம். சில பேர் இதோட பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல இப்ப அந்த ஒரு சாட் ஜிபிடி மாதிரிலாம் வருது பாத்தீங்களா? ஸோ அந்த ஆட்டோமேட்டட் அந்த இதுல என்ன பண்றாங்க, சில பேர் வாய்ஸ் ஓவர்ல என்ன பண்றாங்க, அது கூட பேசுறாங்க, அது கூட உரையாடுறாங்க. அப்போ கம்ப்ளீட்டா என்ன பண்ணிடுறோம், அந்த ஐசோலேஷனை நம்ம விரும்ப ஆரம்பிக்கிறோம். இப்போ நான் அந்த தனிமையை நான் தவறுன்னு சொல்லலை, அந்த தனிமையை நான் தவறுன்னு சொல்லலை, அது ஒரு பாவம் நான் சொல்லலை. ஆனா அது நம்மை பாவம் செய்வதற்கு ஒரு ஒரு ஏற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது அந்த தனிமை. சில நேரத்துல தனிமை எல்லாருக்குமே இருக்கு, அதை தவிர்க்க முடியாது. சில நேரம் தனிமை நேரம் கண்டிப்பா வரதான் செய்யும். அதை நீங்க தனிமைக்கே நீங்க இது பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. அந்த தனிமை நேரத்திலும் நாம் ஆண்டவரோட இருக்கிறோமா? யாரும் அங்க இல்லை, நம்மளை யாரும் பார்க்கல. தனிமை பல விதத்துல நம்ம சொல்ல முடியும். நமக்கு தெரிந்தவர்கள் நம்ம கூட இல்லாத ஒரு நேரம் சில பேருக்கு அது தனிமையா இருக்கும், அவங்க தனிமையா உணர்வாங்க. சில பேர் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ரொம்ப எம்டியா இருக்கும், அது ஒரு தனிமையா சில பேர் உணர்வாங்க. அப்போ தனிமையிலே பல வித்தியாசங்கள் இருக்குது, அதெல்லாமே இருக்கட்டும். அப்போ அந்த தனிமையிலையும் இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன் பாத்தீங்களா, நான் ஆண்டவரோட தான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? அல்லாட்டி உங்களால வேற என்ன செயல்படுதா? நீங்க தனிமையில இருக்கும் போது தவறான எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வருதா? தனிமையில் இருக்கலாம், தனிமையில் இருக்கிற தவறு கிடையாது. ஆனா அதை என்ன பண்ணிடாதீங்க, அதையே பிராக்டிஸ் ஆக்கிடாதீங்க. தனிமை நேரம் ஆண்டவரோட நம்ம செலவிடுகிறது அது வேற, அதை நான் குறைய சொல்லலை, அது வேணும், அவசியம் வேணும். ஆண்டவருக்கென்று ஒரு நேரத்தை நாம் நிச்சயமாக ஒதுக்கணும். அது தனிமையிலே நாம் அதை நம்ம ஆண்டுக்கு செய்யணும். அது தனிமை நேரம், அது ஆண்டு விரும்புகிறார். ஆனா அதை தாண்டி நீங்க தனியா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, யாருமே இல்லை அப்படின்ற நேரத்துல உங்க மனநிலை எப்படி இருக்குது? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? உங்க கையில இருக்கிற மொபைலை வச்சு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? அல்லாட்டி வீட்டுல எல்லாருமே இருக்கிறாங்க, அந்த எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்பாம நீங்க தனியா போய் ஒரு ஓரமா உட்கார்ந்து நீங்க உங்களே தனிமைப்படுத்துறீங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த தனிமை நம்மை பல விதத்துல நம்மை சோர்வடைய செய்கிறது, நம்மை பலவீனப்படுத்துகிறது. இங்கே வேதத்துல நம்ம சில உதாரணங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த தனிமை இது சில பேருக்கு இயல்பாகவே அவங்க வாழ்க்கையில அந்த தனிமை விரும்புறவங்க இருக்கிறாங்க. அது
நீங்கள் இப்போ நிறைய ரீசெண்டாக நிறைய ஸ்கூல்ஸ் நிறைய காலேஜஸ், பைபிள் காலேஜில் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த டெஸ்ட்டை எடுப்பாங்க. எம்பிடிஐ டெஸ்ட்டுன்னு எடுப்பாங்க. வேலை நீங்கள் புது வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் என்ன பண்ணுவாங்க, இந்த எம்பிடிஐ டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க, வாட் இஸ் யுவர் டைப் அப்படின்னு சொல்லி. அப்போ அது 4 விதமாக அது பிரியும். அதில் வந்து இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், அது மாதிரி திங்கிங் ப்ராசஸ், அப்புறம் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களா, நீங்கள் எப்படி பர்சர்வ் பண்ணுறீங்க, அதெல்லாம் அதில் பிரியும். இல்லை அந்த ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கிட்டீங்க, இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட், அதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இன்ட்ரோவர்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தோட இருக்க பிடிக்காது. எப்பொழுதும் ஒரு ஒரு கூட்டத்துக்குள்ளே வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஓரமாக போயிடுவாங்க, யாரு கூடயும் பேச மாட்டாங்க. நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்லையும் பார்க்கலாம், ஒரு 1-2 பேராக என்ன பண்ணுவாங்க, அது மாதிரி நல்ல ஒரு கல்யாண வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் முக்கில் 2 பேரை பார்க்கலாம். அதான் எங்கேயாவது ஒரு இடத்துல சைலண்ட்டாக ஒருத்தர் உட்காந்துருப்பார், யார்ட்டையும் பேச மாட்டார். அவங்க கூட சுற்றி உறவினரே இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க யார் கூடயும் பேசவே மாட்டாங்க. அது இன்ட்ரோவர்ட். இதே ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாருன்னு வச்சுப்போமே, அவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஒருத்தரையும் விட மாட்டார், வரவங்க போகிறவங்க எல்லார்ட்டையும் பேசுவார். அங்கே பந்தி விசாரிக்கிறவங்க கூட பேசுவார், அங்கே இலை வைக்கிறவங்க கூட பேசுவார், அங்கே தண்ணி ஊற்றுறவங்ககிட்ட கூட பேசுவார். எப்படிப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி. அவங்களால என்ன பண்ண முடியாது, அவங்க வாயை நிறுத்த முடியாது, ஏதாவது பேசிடணும், ஏதாவது என்ன பண்ணி எல்லாருக்கிட்டையும் போயிட்டு ஒரு வார்த்தையை கேட்டு வந்துடணும். இது இயல்பாக ஆண்டவரே இப்படிதான் படைச்சிருக்கிறார் மனுஷனை. பொதுவாக நீங்கள் வந்து ஆண்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 80% வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னா இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க. பெண்கள் வந்து 100% யாராக தான் இருப்பாங்க, ஒரு 95% யாராக தான் இருப்பாங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டாக தான் இருப்பாங்க. எப்படியும் என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது அவங்களுடைய இந்த பேசுகிற ஒரு காரியம். அப்போ இந்த இன்ட்ரோவர்ட் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க தனிமையை தான் விரும்புவாங்க, அவங்க யாரு கூடயும் சேர மாட்டாங்க. அப்போ இதை நான் அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன், தனிமை அது வந்து அதை நான் பாவம்னு சொல்லலை. தனிமையை வந்து நான் வந்து அதை நீங்கள் பாவம் அப்படி நான் சொல்லவே இல்லை, அது தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. அதனால தான் இதை சொல்கிறேன். நான் இப்போ நானே ஒரு இன்ட்ரோவர்ட் தான், நானே ஒரு இன்ட்ரோவர்ட், புரியுதா? எனக்கும் தனிமையாக இருக்க பிடிக்கும். ஆனால் இதே ஒரு கூட்டம் வந்துருச்சா, நான் அந்த கூட்டத்தோடய சேர்ந்துருவேன், அடாப்ட் பண்ணிப்பேன் நான். ஸோ அப்படியும் என்ன பண்ணணும், நீங்கள் பழகணும். சில இன்ட்ரோவர்ட்டுக்கு அந்த மாதிரி மாற முடியும், சில பேர் மாற முடியாது. இதெல்லாம் இப்போ இருக்கிற இதெல்லாம் ரிசர்ச் மூலம் என்ன பண்ணுறாங்க, அவங்க இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இருக்கட்டும். ஆனால் இங்கே இப்போ அந்த தனிமை நேரம்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தனிமை யாருமே இல்லை, என் கூட யாருமே இல்லை, என்னை யாரும் பார்க்கல அப்படின்ற நேரத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம மனநிலை எப்படி இருக்குது? அந்த நேரத்திலும் நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா, ஆண்டவரோடு நாம் இணைந்து இருக்கிறோமா? எண்ணங்கள் எப்படிப்பட்ட எண்ணங்களாக இருக்குது? சுத்தமுள்ள எண்ணங்களாக இருக்குதா? நம்மளுடைய யோசனைகள் சுத்தமுள்ளதாக இருக்கிறா? யாரையை குறித்து நம்ம வந்து அவன் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான், ஒரு ஆண்டவர் கூட இருந்தால் நம்ம அப்படிலாம் யோசிக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் கூட இல்லாதது போல நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோமா? சில காரியங்களை தவறாக யோசிக்கிறோமா? சில பேர் துணிச்சல் என்ன பண்ணுவாங்க, இந்த தனிமை எங்க வரைக்கும் போகுது அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன பண்ணிருது, நம்மை விட்டு பிரித்துருது. ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு இடைவெளி ஏற்படுத்தி விடுகிறது. ஆண்டவரோட இணையாதபடிக்கு இன்னும் நம்மளை என்ன பண்ணிருது, தனிமைப்படுத்துகிறது. அதனால தான் சொன்னேன், நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்ஸ் நீங்க இதை பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம அவருடைய பிரசனத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம விலக ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு சில சூழ்நிலை வரும். இப்போ அந்த கொரோனா டைம் வரும்போது கண்டிப்பாக என்னதான் எப்படிதான் இருந்தோம் எல்லாரும். அப்படி ஒரு சூழ்நிலை, நான் ஒரு ரூம்ல தனியா இருந்தேன், எங்க அக்கா ஒரு ரூம்ல தனியா இருந்தா, அது தனிமை தான். ஸோ அப்போ நான் வந்து தனிமையை வந்து நான் வந்து அதை நீங்கள் ஒதுக்கிடுங்க, அதெல்லாம் வேஸ்ட்டு அப்படிலாம் செய்யாதீங்க நான் சொல்லலை. ஆனால் அந்த தனிமை நேரத்தில் நம்மள மனநிலை எப்படி இருக்கு அதை தான் பார்க்குறோம். இப்போ ஒரு சம்பவத்தை எடுத்து பார்க்கலாம். வேதத்தில் இதை எப்படி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாங்க, இதை எப்படி மேற்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் நம்ம தாவீதை குறித்து நம்ம பார்க்க முடியும். சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு அவர்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்போ இங்க அவர் வந்து தாவீது ரொம்ப தெளிவா இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் கூட இருக்கிறீர்.
அப்போ அவருடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையா இருக்குது? அவர் என் கூட தான் இருக்கிறார். நான் தனிமையில இல்லை, நான் தனியா இல்லை. நான் எங்க போனாலும் அவர் என் கூட இருக்கிறார். நான் ஒரு பள்ளத்தாக்குக்கு போனாலும் என்ன பண்றாரு? அவர் என்னுடைய தேவனா தான் இருக்கிறார். நான் உயரத்துக்கு போனாலும் என்னுடைய தேவனா தான் இருக்கிறார். இதே சங்கீதம் திருப்பி வாசிப்போம். 142 நீங்க 1ல இருந்து அந்த முழு அதிகாரத்தை நீங்க குறித்து கொள்ளுங்க. அதுல 4-5 மட்டும் வாசிங்க. சங்கீதம் 142 அதுல 4-5 மட்டும் வாசிங்க. ம். 5th verse. ம். போதும். தேங்க்யூ. நீங்க இந்த முழு அதிகாரத்தையும் வாசிங்க. இது அவர் தனிமையிலே ஒரு குகையில இருக்கும்போது, ஒரு கெபியில இருக்கும்போது அவர் பாடின பாடல். அப்போ இங்க 4th verse என்ன சொல்றாரு? வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். அப்போ தாவீதுடைய மனநிலை, அவன் தனிமையில இருந்தாலும் அவனுடைய மைண்ட் செட் யார் கூட இருக்குது? அவனுடைய பேச்செல்லாம் என்னவா இருக்குது? எனக்கு யாருமே இல்லை, எனக்கு விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நான் தனிமையில இருக்கிறேன். ஆனா நான் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீரேன் அடைக்கலாம். நான் தனிமையில இல்லை, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க. அவனுக்கு தெரிந்தவங்க கூட இல்லாம இருக்கலாம், அவன் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம், அவன் தனிமையில இருக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்திலயும் அவன் பாடின பாடல் எப்படி இருக்குது? நீரேன் அடைக்கலாம், உண்மையை நோக்கி கூப்பிடுவேன், நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க. அதுதான் நம்ம சங்கீதம் 23 பார்த்தோம். மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். தாவீதுடைய வாழ்க்கை இப்படிதான் ஆரம்பமாயிருச்சு. அவன் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதனா இருந்தான். சங்கீதத்தை சொல்றார், என்னுடைய சொந்த சகோதரர்களுக்கு நான் வேற்று மனிதனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ அவன் சிறு வயதுல இருந்தே குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்ட ஒரு நபரா இருந்தாலும் அவனுக்கு யார் துணையா இருந்தா, அவன் வாழ்க்கை முழுவதும் யார் துணையா அவன் வைத்துட்டான்? ஆண்டவர் அவன் துணையா வச்சு அவன் செயல்பட்டான். அதனாலதான் அவன் நிலைத்து நிற்க முடிந்தது, அவனால செயல்பட முடிந்தது, அவன் எல்லாவற்றிலும் வெற்றியை காண முடிந்தது. ஏன்? அவன் ஆண்டவரோட இருந்தான், ஆண்டவரே நினைத்தான். அவன் தனிமையில இருந்தாலும் சரி, குகைக்குள்ள இருந்தாலும் சரி, யாரை நினைத்து பாடுவான்? அவரை நினைத்து பாடுவான். எங்க இருந்தாலும் நான் பாடுவேன், துக்கமானாலும் எனக்கு சந்தோஷமானாலும் நான் உண்மை துதிப்பேன், எந்த நேரமும் உண்மை நான் துதிப்பேன். அப்போ அவருடைய மனநிலை எப்படி இருந்தது? எந்த நேரமும் ஆண்டவர் தான், தனிமையில இருந்தாலும் ஆண்டவர் தான் என்ற ஒரு மனநிலை. ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பிலே அவன் உறுதியா இருந்தான். அவன் அந்த அழைப்பிலே அவன் செயல்பட்டான். அந்த அழைப்பை விட்டு அவன் விலகல. ஆண்டவர் அவனுக்கு என்ன நியமித்தாரோ அதை அவன் செயல்படுத்தினான். அப்போ அவனுக்குள்ள ஒரு நிச்சயம், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை எல்லா விதத்திலும் என்னை நடத்துவார், என்னை அவர் கரம் பிடித்து நடத்துவார்னு சொல்லி அவன் தைரியமா செயல்பட்டதை பார்க்கிறோம். அடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 139 எடுத்துக்கோங்க. அதுல 7-8 வாசிங்க. ஓகே, தேங்க்யூ. நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா வாசித்து பாருங்க. நான் எங்க போனாலும் நீங்க அங்க இருக்கிறீங்கன்னு சொல்றாரு. அந்த 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். அப்போ ஒரு தெளிவான வார்த்தைகள், ஒரு தெளிவான பேச்சு. உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? நான் எங்க ஓடுவேன்? உமக்கு மறைந்து என்னால் இருக்க முடியாது. நீங்க எங்க போனாலும் இருக்கிறீங்க. நான் வானத்துக்கு போனாலும் என்ன பண்றீங்க? இருக்கிறீங்க. நான் படுக்கைக்கு போனாலும் அங்கேயும் இருக்கிறீங்க, என் கூடவே தான் இருக்கிறீங்கன்னு சொல்றார். இப்படிப்பட்ட மனநிலையில இருந்தவர் தான் தாவீது. இப்படி ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் பாவம் செய்ய முடியுமா?
நிச்சயமா முடியாது. ஏன்னா அவன் சொல்றான், நான் எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன், எங்க ஓடி போவேன்றார். இப்படி அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப அதிசயமா இருந்தது. அவன் வாழ்க்கை பலருக்கு அது வந்து ஒரு பாடமா இருக்கும். ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதர். நீங்க தாவீதுன்னு சொல்லி நீங்க நீங்க சில அவனுடைய கதையை, அந்த சரித்திரத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா அழுதுருவீங்க. அப்படி சமூகத்தால ஒதுக்கப்பட்டார், அவனுடைய சொந்த குடும்பத்தினரால் ஒதுக்கப்பட்டார், அவன் இருந்த ஊரால ஒதுக்கப்பட்டவன். இப்படி அவன் வாழ்க்கையே தனிமை தான். இந்த தனிமையே அவன் எதிர்கொண்ட விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவன் ஆண்டவருடைய உறவு மட்டும் அவனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா அவன் என்னைக்கோ சூசைட் பண்ணியிருப்பான். இந்த வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லி அவன் வெறுத்திருப்பான். அப்படி ஆண்டவரும் அவனும் ஒரு உறவாடி கொண்டிருந்தார்கள். ஒரு உறவினர் மாதிரி, ஒரு நெருங்கிய நண்பர் மாதிரி இருந்தாங்க. ஆனா இந்த தாவீது தான் ஒரு வேண்டாத பாவத்தை செய்தார். இப்படி நெருக்கமா இருந்த தாவீது எப்படி அவரால் பாவம் செய்ய முடிந்தது? எந்த சூழ்நிலையிலே பாவம் செய்ய முடிந்தது? இப்படி நான் அங்க எங்க போனாலும் இருக்கிறீங்கன்னு சொன்னார். உங்களோட சமூகத்தை விட்டு நான் எப்படி விலகி போவேன், எங்க ஓடி போவேன் அப்படின்னு பாடல் பாடின தாவீது, அப்படின்னு பேசின தாவீது, சங்கீதத்தில் எழுதியிருக்கிற தாவீது இப்ப என்ன பண்றாரு? 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம், நீங்க அந்த அந்த சாப்டர் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. நம்ம அந்த சம்பவத்தை முழுமையா பார்க்கல. இப்ப நம்ம தனிமை குறித்தான் பேசிட்டு இருக்கிறோம். இப்படி தனிமையே வாழ்க்கையா இருந்த தாவீது, அவன் வாழ்க்கை முழுவதும் தனிமை தான். அப்போ எல்லாவற்றையும் எதிர்கொண்ட தாவீது, ஆனா இந்த ஒரு நேரத்துல என்ன பண்ணிட்டாரு? அவனுடைய ரட்சிப்பை இழந்துட்டார். ஆண்டவருடைய பிரசனத்தை அவர் விலகிட்டார். அதுதான் எனக்கு ரொம்ப யோசிக்க வைத்தது. என்ன, நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கிறோம், என் கூட இருக்கிறீங்களான்னு சொல்றோம். ஆனா அதே நாம ஏன் ஒரு பாவம் செய்யும் போது நமக்கு அந்த எண்ணம் இல்லை? நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, நீங்க என் கூட தான் இருக்கிறீங்க, நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? நம்ம ஏன் அப்படி யோசிக்க மாட்டேங்கிறோம்? துணிஞ்சு செஞ்சிடுறோமே. சில நேரத்துல நம்ம துணிந்து செயல்படுறோமே. ஒருவேளை நம்ம சர்ச்சுக்கு வரலாம், கூட்டத்தோட இருக்கலாம், ஆனால் நாம் ஆவியிலே நாம் நம்ம தனிமைப்படுத்திக்கிறோம். ஆண்டவரை விட்டு நாம் விலகி கொள்ளுகிறோம். ஆண்டவரே வேண்டாம்ன்ற நிலை வந்துடுறோம். அதனாலதான் துணிந்து நாம் பாவம் செய்கிறோம், துணிந்து செயல்படுகிறோம். அது ஒரு அப்படிதான் ஆதாம் ஏவாளுக்கு ஆயிடுச்சு. அவங்க ஆவிலே ஒரு விரிசல். அவங்க ஆண்டவரை நேருக்கு நேர் பார்த்தாலும் அந்த கனெக்ஷன் இல்லாம போயிருச்சு. அது நமக்குள்ள அந்த யோசனை வந்தாலே நமக்கு அதை ஆட்டோமேட்டிக்கா அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிருது. அவர் எங்கேயும் போகல, அவர் அங்கே தான் இருக்கிறார். மறுபடியும் அவர்கிட்ட அந்த கேள்வி கேட்கணும் அவசியமே கிடையாது. அவர் அழுவார், அந்த கேள்வி கேட்டால் அழுவார். நான் இங்கே தான்ப்பா இருக்கிறேன், நீ தான் என்னை விட்டு விலகி போயிட்ட, என் பிரச்சனை தொட்டு நீ தான் போயிட்ட. மறுபடியும் உணர்ந்து நம்ம ஆண்டர் சமூகத்தில் உட்கார்ந்து அழுதோன்னு சொன்னா நிச்சயமா ஆண்டர் என்ன பண்ணுவார்? நம்ம ஏற்றுக்கொள்வார். ஆனா நம்ம துணிஞ்சு செயல்படுறோமே ஏன்? இதெல்லாம் எப்படி எங்க ஆரம்பிக்குது? அந்த தனிமை கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த தனிமை என்ற மனப்பான்மை நமக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு வியாதி தான். ஏன்னா நம்ம ஆவியிலே நம்மை தனிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரே வேண்டான்னு சொல்லிடுறோம், நம்ம துணிந்து செயல்பட ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்மளை பாவம் செய்ய வைக்குது. நீங்க பாவம், சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் பிரிக்காதீங்க. எல்லா பாவமும் ஒண்ணுதான். அதை வந்து நம்ம இது பெரிய பாவம், சின்ன பாவம், இந்த பாவம் தானே, இதெல்லாம் ஆண்டவர் வந்து பார்க்க மாட்டாருங்க, அதெல்லாம் விட்டுருவாருன்னு சொல்லவே முடியாது. ஒரு துளி விஷம்னாலும் விஷம் தான். இல்லை அதை நக்கி பார்ப்போமா? நாக்கில் வச்சு பார்ப்போமா? டேஸ்ட் பார்ப்போமா? கிடையாது. விஷம் தெரிஞ்சு என்ன பண்ணிடுவோம்? ஓடி போயிடுவோம், பக்கத்துல வர மாட்டோம். அதே போலதான் அந்த பாவமும் அதே சேம். சின்ன பாவம் பெரிய பாவம்லாம் கிடையாது. பாவம் அப்படின்னு சொல்லி வந்தாலே எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே அழுக்குதான், எல்லாமே விஷம்தான். இப்போ இந்த தாவீது எப்படி அவர் துணிந்து செயல்பட்டார், எப்படி இந்த பாவத்தில் அவர் ஈடுபட்டார்? ஏன் அதை நம்ம வாசிக்கலாம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை மாத்திரம் யாராவது ஒருவர் வாசிங்க. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம்.
ஓகே, தேங்க்யூ. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோபாவையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். தாவீதுடைய வேலை என்ன? தாவீது எதற்காக அழைக்கப்பட்டார்? எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்? சொல்லுங்க. தாவீதுடைய வேலை என்ன? அவன் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஒரு தேசத்திற்கு ராஜாவாய் ஆண்டவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இங்கே நம்ம வாசிக்கிறோம், மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம். அந்த காலத்துல எல்லா ராஜாக்களும் எங்க போவாங்க? யுத்தத்துக்கு போற டைம் வச்சிருக்கிறாங்க. இது அங்க காலம் காலமாய் அவங்க பின்பற்றிருக்கிற ஒரு ரூல். இதைதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த வருஷத்துல தாவீது என்ன பண்ணல? அவர் யுத்தத்திற்கு போகல. அவன் போக வேண்டியதை என்ன பண்றான்? இன்னொருத்தரை வச்சு அங்க செய்யறத பாக்குறோம். யோவாபை அனுப்புறான். அங்க தாவீது போயிருந்திருக்கணும், கூட போயிருந்திருக்கும். ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்டவராய் தாவீது கூட போயிருக்கணும். அதுதான் ஆண்டவர் அதுதானே ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தினாரு, ராஜாவை ஏற்படுத்தினாரு. ஆடு மேய்த்திட்டு இருந்தவனை என்ன பண்றாரு? ராஜாவை ஏற்படுத்தினார். அவனையே ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவன் உண்மை உள்ளவன். அவன் கொஞ்சத்துல உண்மையா இருந்தான், சந்தேகமே கிடையாது. அவனை நான் ரொம்ப மட்டம் தண்டை நினைச்சிடாதீங்க. அவனை போல ஒரு பொறுப்புள்ளவர் இல்லவே இல்லை. அவன் ஆடு மேய்க்கிற சமயத்துல அவன் ஒரு பிரச்சனை வரும்போது, அவன் கோலியாத்து கூட சண்டை போட போகும்போது அவன் இந்த ஆடுல என்ன பண்றான்? ஒரு நண்பர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போறத பாக்குறோம். இங்க எழுதி இருக்கிறாங்க, பைபிள்ல இருக்குது. அவனோட நண்பரை அழைத்து இந்த ஆடெல்லாம் நீ பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு ஆட்டுக்கு அவன் எவ்வளவு பண்றான்? அவ்வளோ கேர் எடுக்கிறான். அந்த இருதயம் தான் ஆண்டவர் இவன் தான் ஏற்றவன் சொல்லி என்ன பண்றாரு? அவனை இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாய் மாற்றினான். அப்போ அவன் ஒரு இப்படிப்பட்ட ஒருத்தர் ராஜாவா இருந்தா அந்த மக்களுக்காக செயல்படுவார், தனக்காக செயல்பட மாட்டார், சுயநலத்துக்காக செயல்பட மாட்டார். அதுதான் அவன் எதிர்பார்த்தார். ஏன்னா அந்த ராஜா அபிஷேகம் அது பொதுவானது, அது தனக்கானது அல்ல, அது இஸ்ரேல் தேசத்துக்கானது. இஸ்ரேல் தேசம் ஆஸ்வதிக்கப்படணும்னா இங்க ஒரு நல்ல ராஜா இருக்கணும். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தினார். அப்போ மறு வருஷம் யுத்தத்துக்கு போற அந்த காலத்துல தாவீது என்ன பண்ணல? யுத்தத்துக்கு போல. சரி, யுத்தத்துக்கு போகல, அப்போ குடும்பத்தோட இருந்திருக்கலாமே. இங்க அவன் என்ன பண்றான்? அவன் வாழ்க்கை முழுவதும் தனிமையிலே பழக்கப்பட்டவன். சரி, யுத்தத்துக்கு தான் போகல, குடும்பத்தோட அவன் நேரத்தை செலவழித்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணல? குடும்பத்தோட நேரத்தை செலவழிக்கல. அவன் அரண்மனையில தனியா இருக்கிறான். இப்போ அவன் ஃபர்ஸ்ட் பாட்னா பாத்தீங்களா? உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன்பா? உமக்கு மறைந்து நான் எங்க இருப்பேன்? எப்படி நான் போக முடியும்? இப்ப ஏங்க பாடல? இப்ப ஏன் அந்த வார்த்தையை பாடல தாவீது? ஏன் பாட முடியல? யோசித்து பாருங்க. அவ்வளோ சக்சஸ்ஃபுல் கிங் இஸ்ரேல் தேசத்துல, இப்படி ஒரு 100% ஒரு சக்சஸ் கொடுத்த ஒரு ராஜா யாருமே கிடையாது. அவங்க போன எல்லா யுத்தத்திலும் வெற்றி தான், தோல்வியே இல்லை. 40 வருஷம் பொற்காலம்னு சொல்லுவாங்க. இவனுடைய காலகட்டத்தில் தான் இஸ்ரேலுடைய வரைபடம், அந்த மேப் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. 4 திசையிலையும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அந்த அளவுக்கு தாவீது செயல்பட்டார். சும்மா சோம்பேறியெல்லாம் கிடையாது. இப்படிலாம் சொல்றதுனால நீங்க ஒரு சோம்பேறி நினைச்சிடாதீங்க. அவன் வாழ்க்கை யுத்தம் தான், யுத்த காலம் தான். அவன் எதிர் திசையில தான் டிராவல் பண்ணான். வாழ்க்கை அப்படிதான். கல்யாணம் ஆன பிறகு கூட அவன் சந்தோஷம் கிடையாது. இதெல்லாம் எப்படி சமாளித்தார்? இதெல்லாம் எப்படி தாங்கினார்? ஆண்டவருடைய சமூகம். அங்க ஃபர்ஸ்ட் பாடினார் பாருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எப்படி போவேன்? எங்க போவேன்? எப்படி நான் விலகி போவேன்? இப்படி அவர் அனுபவம் இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளை தாண்ட முடிந்தது. ஆனா இந்த நேரத்துல ஏன் மிஸ் பண்ணிட்டார்? ஏன் மிஸ் பண்ணிட்டார்? இவ்வளோ எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி என் இருதயத்திற்கு ஏற்றவன்லாம் ஆண்டோட்ட பேர் வாங்கினார் தாவீது. இங்க ஏங்க அவர் தப்பு பண்ணிட்டாரு?
அவர் கொடுத்த அழைப்புல அவர் நிலைத்து இல்லை. எதற்காக ஆண்டவர் நியமித்தாரோ அதை விட்டு விலகி இருந்தான். ஒரு ராஜாவா அவன் போர்க்களத்துல இருக்க வேண்டிய ஆளு. அவங்களுடைய போர் சேவகருக்கு ஒரு பெலனாக, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறவனாக, என்ன செய்யணும், எங்க போர் பண்ணணும், எந்த இடத்துல ஆரம்பிக்கணும், அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு நபர். ஆனா என்ன பண்ணிட்டாரு, யோவாபை அனுப்பி, ஏன்னா அவருக்கு ஃபுல் சக்சஸ், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேட் என்னப்பா நான் தேவையில்லை அப்படின்ற ஒரு மனநிலை வந்திருக்கலாம், தெரியல எனக்கு. அதனால என்ன பண்ணார், அவர் அரண்மனையில இருந்தார். இங்கதான் தவறு ஆரம்பிக்க. அரண்மனையில இருந்தா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்கலாம். எதையோ பார்க்க வேண்டியத ஒரு காரியத்தை என்ன பண்றாரு, அவர் பார்க்கிறார். அது அவனுக்கு இன்னும் ஆசையை தூண்டுது. அதுதான் நான் சொன்னேன், தனிமை எவ்வளோ ஒரு இது பாருங்க. நீங்க தனிமையில இருக்கும்போது சும்மா இருக்க மாட்டீங்க, எதையாவது போட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதை பண்ணா என்ன, இதை பண்ணா என்ன, போதாதைக்கு கையில ஃபோன் வேற இருக்குது, இப்ப வேற ரீல்ஸ் வேற, அப்படியே என்ன பண்ணலாம், மேல அப்படியே தட்டிகிட்டே இருக்கலாம். அப்படியே காலை நீட்டி ஒரு ஓரமா படுத்து என்ன பண்ணலாம், அப்படியே நேரம் போறதே தெரியாது. அதுல ஏதாவது ஒன்று வந்துடும், அது நமக்கு இன்னும் ஆசையை தூண்டும், அது நம்மளை அதை செயல்பட வைக்குது. அப்படிதான் தாவீது மாட்டிக்கிட்டாங்க. அந்த தனிமை நேரத்தை அவன் ப்ரொடக்டிவா கூட யூஸ் பண்ணியிருக்கலாம், மாத்தி இருக்கலாம். எப்படி அவன் ஒரு காலத்துல மரத்துக்கடியில அவன் ஆடோட தான் இருந்தான், ஆடு அவங்க கூட பேசாது, ஆடோட தான் வாழ்க்கை நடத்தினான். ஆனா அவன் யாரோட பேசிட்டு இருப்பான், ஆண்டரோட பேசிட்டு இருப்பான். கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறேன், நான் தாழ்ச்சி அடையேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்க போவேன், நான் மரத்துக்கு அடியில் உட்கார்ந்தாலும் இருக்கிறீர், வானத்துக்கு போனாலும் இருக்கிறீர் அப்படின்னு பாடல் பாடிட்டு இருந்த தாவீது அவருடைய சமூகத்தோடு அவர் நேரத்தை செலவழித்தார். இந்த நேரத்தை அதுக்கு பயன்படுத்தி இருக்கலாம். அதான் சொல்றேன், தனிமை அது நீங்க பாவம் அப்படின்னு சொல்ற நினைச்சிடாதீங்க. அதை நான் பாவம்னு சொல்லலை. அதை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க உங்க கையில தான் இருக்கு. அதை நீங்க எந்த மனநிலையில யூஸ் பண்றீங்க, எப்படி அதை நீங்க யூஸ் பண்றீங்க. இங்க தாவீது எப்படி யூஸ் பண்ணக்கூடாதோ, என்ன செய்யக்கூடாதோ அதை செய்தார். அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த அந்த ஓட்டத்துல என்ன பண்ணல, அவர் ஓடல. அவர் அந்த ஓட்டத்தை விட்டு விலகினார். அவர் கொடுக்கப்பட்ட அந்த நோக்கத்தை விட்டு விலகினார். இதுதான் ஃபர்ஸ்ட் ரீசன். நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே நாம் ஓடாம, நம்மை தனிமைப்படுத்தி கொண்டு, யார் கூட நம்ம இணைந்து இருக்காம, அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம், அப்போ நல்லா சேர்ந்திருந்தா அப்படிலாம் தோணாதா? சேர்ந்திருந்தாலும் தோணும், ஆனா இந்த அளவுக்கு அது வீரியமா தோணாது. இப்படி சேர்ந்து ஒரே குடும்பமாய் பல குற்றங்களை செய்த செய்தியெல்லாம் நம்ம கேட்குறோம், அதுவும் இருக்குது. அதை நான் தப்புன்னு அதை நான் அப்படிலாம் சேர்ந்துருந்தா தப்பே செய்ய மாட்டாங்க, தவறே செய்ய மாட்டாங்கலாம் நான் சொல்லலை. குடும்ப தொழிலே வைத்திருக்கிறாங்க. அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த வியாசர்பாடி சைடில், இப்போ எப்படின்னு தெரியல, முந்தைய அப்பா அங்கே வியாசர்பாடியில் இருக்கும்போது ஒரு ஹவுசிங் போர்டு ஃபுல்லாக அந்த பிக் பேக்கெட் டீம் இருப்பாங்க, ஃபேமிலியா. அவங்க பேச்சே எப்படி இருக்குமா, நீ எங்கப்பா போற, எந்த பஸ்ஸில் ஏற போற, நான் இன்னைக்கு இந்த ரூட்டில் போகிறேன். அவங்க குடும்ப தொழில் அது. அப்போ குடும்பமாக இருந்தால் தப்பு செய்ய மாட்டாங்களா, ஒரு கூட்டம் இருந்தால் தப்பு செய்ய மாட்டாங்களா? தப்பு செய்வாங்க, எல்லா இடத்துலையும் தப்பு செய்ய முடியும். நீங்கள் அப்படின்னு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இதையும் சொல்ல வேண்டியது இருக்கு. அவள் குடும்பமாக இருந்தால் தப்பு செய்ய மாட்டோம் போல அப்படின்னு நினச்சிடாதீங்க. எந்த நேரத்துலையும் தப்பு செய்ய நம்மளுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம், நாம் என்ன நினைக்கிறோம், அவரை பார்த்து கேட்குறோமே, என் கூட இருக்கிறீங்களான்னு கேட்குறோம், கஷ்டப்படும் போது கேட்குறோம், நம்மளுக்கு உடம்புல வலி இருக்கும் போது கேட்குறோம். அதையே நம்ம பாவம் செய்கிற அந்த கை வரும்போது நம்ம ஏன் கேட்க மாட்டேங்கிறோம்? ஐயோ நான் ஆண்டோடு இருக்கிறேன்னா அவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு, எப்படி நான் பாவம் செய்கிறது? இதை மட்டும் தாவீது யோசிச்சிருந்தான்னு வைங்களேன், அன்னைக்கு அவன் செஞ்சிருக்க மாட்டான். அன்னைக்கு பாடின அந்த பாட்டை, அந்த சின்ன அந்த ஒரு வரி, உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எப்படி போவேன், உமக்கு எப்படிப்பா மறைந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவன் யோசிச்சிருந்தான்னு வைங்களேன், டக்குன்னு என்ன பண்ணியிருப்பான், அவனுடைய மனநிலையை மாறி இருக்கும். அது தவறுன்னு இது பண்ணியிருக்கலாம், அவன் விலகி இருக்கலாம். ஆனால் என்ன பண்ணிட்டான், அதை துணிந்து என்ன செய்யக்கூடாதோ
துணிச்சலா செஞ்சான். இந்த அதிகாரம் நீங்க ரொம்ப பயமா இருக்குது. நீங்க வாசிச்சு பாருங்க. என்னெல்லாம் ஒரு சின்ன தவறு அது என்னெல்லாம் செய்ய வைக்குது பாருங்க. ஒரு சின்னதா ஆரம்பிக்கிற விஷயம் அது எங்க போய் முடியுது நீங்க பாருங்க. இதனால அவன் அவன் பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருந்தது. தாவீது பனிஷ்மெண்ட். இது யார் தப்பு? நம்ம தப்பு தான். உப்பு தின்னா கண்டிப்பா தண்ணி என்ன சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? உப்பு தின்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா தண்ணி குடிச்சுதான் ஆகணும் இல்ல? அப்போ அது கான்சிக்வன்ஸ் இருக்கு. ஆண்டவர் மன்னிச்சிருவார். பாவத்தின் அந்த ஒரு அந்த ஒரு மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்துருவார். அதுல சந்தேகம் வேண்டாம். இப்போ மன்னிக்கவே மாட்டார் அப்படி கிடையாது. ஆண்டவர் நிச்சயம் மன்னிப்பார். ஆனா அதோடைய விளைவுகளை நிச்சயம் நம்ம அதை சந்தித்து தான் ஆகணும். அதை ஒன்றும் செய்ய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் நம்மளுக்கு ஜீவனும் மரணமும் உன் கையில இருக்குன்ட்டார். அது நம்மளோட டிசிஷன். அதுல தலையிடவே மாட்டார். ஆனா அந்த பாதையை திருப்பி நேர்வழி ஆக்கிடுவார். நம்ம அதில் டிராவல் பண்ண முடியும். நல்லா யோசிச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? நீங்க எப்படி அதை டீல் பண்றீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தாவீது இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல அவர் இப்படி ஒரு தவறு செய்தார். இன்னொரு சம்பவம் இதற்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு பாருங்களேன். பைபிள் எல்லா உதாரணமே ஆண்டவர் வைத்திருக்கிறார். அப்போ இதற்கு நாம் எப்படி இதை நாம எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா, உண்மையா இருக்கணும். தேவையற்ற தனிமை என்ன பண்ணணும்? நம்ம தவிர்க்கணும். தனிமையா இருக்க வேண்டாத ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுதா, தனிமையா இருக்காதீங்க. அப்படி தனிமையா தான் இருக்கணுமா, அந்த நேரத்தை நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவரோட நீங்க செலவழிக்கலாம். ஒரு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பாடலை நீங்க கேளுங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை தியானிக்கலாம், பிரசங்கத்தை கேளுங்க. அப்படி அந்த தனிமை நேரத்தை நீங்க ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணுங்க. ஆனா வேற சிந்தைக்கு நீங்க போயிடாதீங்க. உண்மையா இருக்கணும். தேவனுக்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும், குடும்பத்திற்கு உண்மையா இருக்கணும். அதே போல தேவனுடைய பிரசனம், ஆண்டவர் இருக்கிறார், அதுல சந்தேகமே கிடையாது. முதல்ல சொன்னார் பாத்தீங்களா, பயப்படாதேனா உன் கூட தான் இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. அது மாறவே மாறாது, எப்பவும் இருக்கிறார். அந்த மனநிலை எப்பொழுதும் நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, என்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆகார் சொன்னா பாருங்க, நீர் என்னை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவனாய் நாம் பார்க்கணும். ஆகார் அதை பார்த்தா, என்னை காண்கிற தேவனாய் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றான். அதனால அவர் என்னை காண்கிற தேவன் என்று பேரிட்டார். அப்போ இந்த மனநிலை நமக்கு இருக்குமானால் நிச்சயமாக நாம் இந்த செயல், இப்படிப்பட்ட ஒரு துணிச்சலான செயல் இருந்து நம்மை பாதுகாக்க முடியும். நம்ம முயற்சி கிடையாது, ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இதுதான் உண்மை. இன்னொரு ஒரு சம்பவத்தை எப்படி அவர் எதிர்கொண்டார், இந்த மாதிரி இதே சேம் ஒரு சிச்சுவேஷன் வருது, அதை அவர் எப்படி எதிர்கொண்டார் அதை தான் பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 9ஆம் வசனத்தை மாத்திரம் நம்ம மதிப்போம். சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், அதனால ரொம்ப டீட்டெயிலாக நான் போகலை. 39:9. ம் 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 பாத்தீங்களா, இது யோசேப்பினுடைய ஒரு தனிமை. அவன் குடும்பத்தார் யாருமே கிடையாது, அவனுடைய எஜமான் அங்க இல்ல, அப்போ அவனுக்கு தெரிந்தவர்கள் சொல்லி யாருமே கிடையாது, ஒரு தனிமை தான். அவன் செய்யணும்னு நினைச்சா என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? கண்டிப்பா இந்த பாவ செயலில் ஈடுபட்டிருக்கலாம், இந்த தேவையற்ற செயலில் ஈடுபட்டிருக்கலாம். யாருமே கிடையாது. அவனோட சக நண்பர்கள் அல்லாட்டி அவன் கூட வேலை செய்யற வேலையாட்கள் யாருமே அவன் பக்கத்துல இல்ல, யாருமே அவன் கூட இல்லை, யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஒரு வேலை என்ன பண்ணியிருந்திருக்கலாம், அவன் செய்திருக்கலாம். ஆனா இங்க என்ன சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். ஒரு சின்ன பையன் யோசேப்பு, என்ன ஒரு 18 வயசு இருந்திருக்கும் அவனுக்கு, இல்லாட்டி 20 வயசு இருந்திருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் இருக்கிறான். இந்த வயசு தான் துடிக்கிற வயசு, துருன்னு இருக்கிற வயசு. செஞ்சுதான் பார்ப்போமே, துணிச்சலா செஞ்சுதான் பார்ப்போமே இருக்கிற ஒரு வயசு.
ஆனா அவனுடைய மனநிலை பார்த்தீங்களா? தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி? அவருக்கு விரோதமா எப்படிங்க செய்ய முடியும்? இவனுக்கு யோசேப்புக்கு அவருடைய பிரசனத்தை விட்டு விலகுவதை தனிமைப்படுத்துவதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ சின்ன வயசுலே அவ்வளோ சந்தித்தவன். குழிக்குள்ள போடப்பட்டான். அவனுடைய அண்ணன்மார் என்ன பண்ணாங்க? குழியில போட்டாங்க. அவனை வந்து வித்தாங்க. எகிப்துல ஒரு அடிமையா வித்தாங்க. அடிமையா வேலை செய்யறான். அப்போ ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு அவனுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஆண்டவர் மேல வெறுப்பை ஏற்படுத்தி கொள்ள பல காரணங்கள் இருக்குது. என்னதான் நீங்க ஆண்டவரோ, எனக்கு நீங்க தரிசனம் கொடுத்தீங்க, ஆனா என் வாழ்க்கை எப்படி இருக்கே, அப்போ நீங்க பொய் தான் சொல்லி ஆண்டவரை விட்டு விலகுவதற்கு பல காரணங்கள் இருக்குது. ஆனா என்ன பண்ணலாம்? ஆண்டவர் விட்டு விலகல. ஆண்டவர் இன்னும் நேசித்துட்டு தான் இருக்கிறான். இன்னைக்கு ஊழியர் செய்யற ஊழியக்காரர்கள், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், என்னோட பைபிள் காலேஜத்தை படித்தவர், வீட்டில் ஒரு பிரச்சனை, அதை அவரால் எதிர்கொள்ள முடியல. பைபிள் காலேஜில் படித்து பட்டம் வாங்கினவர், சர்ச்சில் ப்ரீச்லாம் பண்ணியிருக்கிறார். சின்ன பிரச்சனை அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன பெரிய ஆண்டவர், இது எனக்கு செய்யலையே, நான் அவருக்காக இவ்வளோ செய்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு? இங்கிருந்து மாறி போயிட்டார், இன்னொரு இடத்துக்கு போயிட்டார். எங்க சேரக்கூடாது அங்க சேர்ந்துட்டார். இப்படி இருக்கிறாங்க ஒரு கிறிஸ்தவர், ஒரு ஊழியர், பைபிள் படித்தவர், பைபிள் படிச்சு பட்டம் வாங்கினவர். இந்த காலத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், யார் எப்படி வேணாலும் போகலாம். யோசேப்புக்கு அப்படிப்பட்ட தருணங்கள் இருந்தது. ஆண்டவரை விட்டு விலக்கி கொள்ள, ஆண்டவரே வேண்டான்னு சொல்லி ஒதுக்குவதற்கு பல காரணங்கள் இருந்தது. ஆனா அவன் விலகி போகல, அவன் ஒதுங்கி போகல. இன்னும் ஆண்டவர் பயந்தவனாதான் இருந்தான். அதனாலதான் அவனை பெரிய அதிகாரியா மாத்தினார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தவனே ஆண்டவர் அநேகத்தில் அதிகாரியா வைப்பார், ஆசீர்வாதமா வைப்பார், பெரியவனாய் மாற்றுவார். ஒரு பெரிய போஸ்ட். எகிப்து தேசத்துல அந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ன்றது செகண்ட் லெவல். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கிங் இருப்பாரு, கிங்குக்கு அடுத்து இவன் தான். ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்தினார் பாருங்க. இவனுடைய அந்த சின்ன செயல் துணிஞ்சு செஞ்சிருக்கான். யாருமே இல்லை, யாரும் பார்க்கல, தெரிஞ்ச மூஞ்சி யாருமே இல்லை, என்னப்பா கேட்குறான், செஞ்சுட்டு போயிட வேண்டியதானே. செஞ்சிருக்கலாம், மன என்ன பண்ணலாம், அவன் செய்யல. அந்த எண்ணம் தாவீது பாடினா பாருங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எப்படிப்பா போவேன். அந்த பாட்டை யோசேப்பு பாடியிருந்திருக்கலாம் இந்த நேரத்தில், எங்கப்பா நான் மறைந்து போவேன் அப்படின்னு சொல்லி, இல்லை. ஆனால் தாவீது பாடி என்ன பண்ணிட்டாரு. அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும், நல்லா உண்மையாய் நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு நான் தாவீது நடிச்சிட்டாருன்னா சொல்லலை, இப்போ உள்ள ப்ரெசன்ட் சினாரியோ வச்சு நான் பேசிட்டு இருக்கிறேன். நல்லா உண்மையாய் தங்களை காட்டி வெளியே ஒரு வேஷம், வீட்டுக்குள்ள ஒரு வேஷம், வேலை செய்யற இடத்துல ஒரு வேஷம் போடுறவங்க இருக்கிறாங்க. அதுக்குன்னு தாவீது அப்படி வேஷம் போட்டாலாம் சொல்ல. தாவீது அவர் எழுதும் போது உண்மையாக தான் எழுதினார். அந்த நேரத்துல அதுதான் சொல்றேன், தனிமை நேரத்தை பிசாசு ரொம்ப பயன்படுத்துவான். நீங்க ஆண்டவரோட அந்த தனிமை நேரத்துல நீங்க ஆண்டவரோட இல்லைன்னு சொன்னா உங்க வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறலாம், உங்களுக்கு பல எண்ணங்கள் உள்ளே செயல்படலாம், அதை பிசாசு பயன்படுத்தி கொள்வான். தனிமைதான், வேற வழியே இல்லைன்னா நீங்க ஆண்டவரோட இருந்துருங்க, வேற ஆப்ஷனே கிடையாது. ஒருவேளை அப்படி இல்லாம நீங்க தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதை பிசாசு பயன்படுத்தி கொள்ள முடியும். அவன் உள்ள வந்துருவான், அவன் சின்ன கேப் கிடைச்சா போதும் உள்ள வந்துருவான். ஆனா யோசேப் தன்னை தற்காத்து கொண்டான், அவனுடைய ரட்சிப்பை தற்காத்து கொண்டான். இங்க எத்தனை பேர் இது மாதிரி இன்னைக்கு நம்ம முடிவு எடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு செயல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிடுவோம், நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோம். ஆனா ஒரு சின்ன விஷயம், இதுதான் யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி எத்தனையோ விஷயங்களை நாம் செய்யலாம். மேல அந்த ஆண்டவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார், அவர் விலகவே இல்லை, அவர் கூட இருந்து பார்த்து வசனப்பட்டுட்டே இருக்கிறார். அல்லேலூயா. இதே உதாரணத்தை ஆண்டவருக்கும் சொல்ல முடியும். 40 நாள் தனிமையிலே வனாந்தரத்துல இருந்தார், வேற உதாரணமே தேவையில்லை. பிசாசு வந்து இந்த கல் அப்பமாக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணியிருந்திருக்கலாம், பசியில் அப்பமாயிருக்கலாம். 40 நாள் முடிந்தவுடன் அவர் பண்ணல, அப்பமும் உண்மை உள்ளவராக இருந்தார், பிசாசை விரட்டி விட்டார். தனிமையில் இருக்கும்போது பிசாசு ரொம்ப போராடுவான்,
ஆண்டர்கிட்டே வந்தான். சீஷர்களோடு இருக்கும் போதும் அவர் தன்னை மாதிரியாய் தான் காட்டினார். எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி ஊழியம் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி செயல்படணும். இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டோம் சொன்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பார். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா அநேகத்துல நம்மை அதிகாரிய ஆசீர்வாதமா அநேகருக்கு பிரயோஜனமாய் நம்மை மாற்றுவார். ஹல்லேலூயா.